Mr. Bhaskar? Come over here, Mr. Bhaskar. This way. Welcome, Bhaskar. வாங்க உட்காருங்க. எதுக்காக வர சொன்னீங்க? வாழ்த்துக்கள் பாஸ்கர். எதுக்கு? ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்? அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எம்டி ஆயிருக்கீங்களே, அதுக்கு தான். என்ன பாஸ்கர், உற்சாகமே இல்லாம இருக்கீங்க? என்ன கிண்டலா? நான் பஞ்சத்துக்கு ஆண்டி ஆனவன் மாதிரி அந்த சீட்ல உட்காந்து கையெழுத்து மட்டும்தான் போட்டுட்டு இருக்கேன். அது நிரந்தரம் கிடையாது. இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? ரைட், யூ பர்ஃபெக்ட்லி ரைட். நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? எதுக்கு? உங்களோட இந்த சலிப்பை மாத்துறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். மிஸ்டர் பாஸ்கர், அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட நிரந்தர எம்டி ஆயிட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதுக்கு வழி சொல்லதான் உங்களை வர சொன்னேன். புரியல. கமான் பாஸ்கர், உங்க மனசுல அபியோட கணவனா அவளோட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கு இல்லையா? கமான் சொல்லுங்க பாஸ்கர், இருக்கா இல்லையா? இருக்கு. கிரேட். இப்போ உங்களுக்கும் அபிக்குமான உறவு ஆஃபீஸ் வரைக்கும் மட்டும்தான். அது ஈவினிங் 5 மணியோட முடிஞ்சிடும். ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அபி உங்களை ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் வச்சிருக்காங்க. am I right? அப்படி இருந்தா நீங்க அபியோட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? மிஸ்டர் பாஸ்கர், இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க தான் அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட நிரந்தரமான எம்டி. அபி வெறும் ஹவுஸ் ஒய்ஃப். உங்க பொண்டாட்டியா வீட்லயே இருப்பாங்க, உங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. எப்படி? யோசிங்க. யோசிக்கிறது நல்லா இருக்குல்ல? நம்ம மாதிரி ஆம்பளைங்க எல்லாருக்கும் இதுதான் பிடிக்கும், இதுதான் வசதி. பொம்பளைங்க நம்மள மீறி இருந்தா நமக்கு அடங்க மாட்டாங்க. மிஸ்டர் பாஸ்கர், நீங்க அனுபவசாலி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாஸ்கர், நீங்க என் பேச்சை கேட்டீங்கன்னா நிரந்தரமா எம்டியாவே இருப்பீங்க. அபி உங்க பொண்டாட்டியா வீட்டுல கட்டின பசுமாடு மாதிரி சைலண்டா இருப்பாங்க. என்ன சொல்றீங்க? பாஸ்கர், அபியோட ஒரு விஷயம் என் கையில சிக்கிருக்கு. அதை சரியானபடி டீல் பண்ணா அபி இந்த பிசினஸை விட்டு ஒதுங்கி வீட்டுல செட்டில் ஆயிடுவாங்க. உங்க வைஃபா அப்புறம் நீங்க தான் எல்லாமே. பாஸ்கர், அபி வாங்க ஃபிளாட்ஸ் இருக்குல்ல, அந்த ஓனர்ஸ் கிட்ட அபி போட்ட அந்த காமன் அக்ரிமெண்ட், சிங்கிள் பேப்பர் டாக்குமெண்ட் எனக்கு வேணும். ஐ வாண்ட் இட். அந்த அக்ரிமெண்ட் உங்ககிட்ட தானே இருக்கு? அந்த அக்ரிமெண்ட் தான் அபிக்கு சாதகமா இருக்கிற ஒரே சாட்சி. எஸ், அதனால தான் கேட்கிறேன். அது எனக்கு வேணும். அது மட்டும் நீங்க எனக்கு கொடுத்துட்டா உங்களை நிரந்தர எம்டி ஆக்குறது என்னோட பொறுப்பு. அபிய வீட்டோட முடக்கிடலாம். என்ன சொல்றீங்க? சாரி ஆதி, என்னால் அதை செய்ய முடியாது. பாஸ்கா? ஆமா ஆதி, அபிக்கு இது என்னால வந்த பிரச்சனை, நான் தான் தீர்க்கணும். என்னால முடியாது. ஓ, அப்ப முடியாதா? அதான் சொல்லிட்டேன்ல. சரி மிஸ்டர் பாஸ்கர், நீங்க கிளம்பலாம். பாஸ்கர், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. பாஸ்கர், சொல்லுங்க. பாஸ்கர், நீங்க அபிக்கு விசுவாசமா இருந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் நீங்க எனக்கு 50 லட்சம் தரணும் இல்லையா? ஞாபகம் இருக்கு இல்லையா? அதை நீங்க அந்த டேபிள் மேல வச்சுட்டு போங்க. ஆதி, பாஸ்கர், நீங்க எனக்கு தரணும் இல்ல? ஐ ஹோப் யூ ரிமெம்பர். என்ன மறந்துட்டீங்களா?
அந்த பணத்தை உடனடியாக நீங்க செட்டில் பண்ணணும். இல்ல நான் போலீஸ் போயிடுவேன். உங்களுக்கு விலங்க மாட்டுவாங்க. பணத்தை கொடுங்க பாஸ்கர், கமான். இப்படி திடீர்னு பணத்தை கேட்டா நான் பணத்துக்கு எங்க போவேன்? பாஸ்கர், நான் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அதனால எனக்கும் ஒரு நல்லது நடக்க போகுது. ஆனா நீங்க எனக்கு ஃபேவர் பண்ண மாட்டீங்கன்னா பின்ன நான் எதுக்கு உங்களை பத்தி கவலை பண்ணணும்? கமான், கொடுங்க பாஸ்கர். அந்த 50 லட்சத்தை கொடுத்துருங்க. இல்ல ஆதி, முடியாதுன்னா நான் சொன்னபடி செய்யுங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? லாக்கரோட ஒரு கீ தான் என்கிட்ட இருக்கு, இன்னொரு கீ ராஜாமணி மேடம் கிட்ட இருக்கு. மிஸ்டர் பாஸ்கர், நீங்க உங்க சாவியை மட்டும் கொடுங்க. ராஜமணி கிட்ட இருக்கிற சாவியை கொண்டு வரதுக்கு வேற ஒரு ஆள் இருக்கு. யாருன்னு யோசிக்கிறீங்களா? கங்கா. இப்போ புரியுதா பாஸ்கர்? இது பாருங்க பாஸ்கர், அபி எனக்கு தொழில் முறையில எதிரி, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா உங்க பொண்டாட்டியா இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க ஒரு முதலாளியா வளர்றது எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா இந்த உலகத்தை நான் மட்டும் ஆள முடியாதுல்ல. உங்களை மாதிரி தான் கங்காவும். அவன் மேல வரட்டும், எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அபி வீட்டுல இருக்கணும், அடங்கி ஒடுங்கி. பாஸ்கர், அபியோட தோல்வி எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் வெற்றி தான். பாஸ்கர், வாய்ப்பு ஒரு முறை தான் வாழ்க்கையில வரும், அதை கப்பனை பிடிச்சுக்கணும். யோசிங்க, ஆனா ரொம்ப யோசிக்காதீங்க. ஏ மஞ்சி, தண்ணி கொதிச்சான்னு கொஞ்சம் பாருடி. சொல்லிக்கினே இருக்கேன், உக்காந்துருக்க பாருடி. ஏய், பாருடினா இப்படிதான் பாக்குறதா? நல்லா கைய வச்சு பாருடி. குதிச்சுட்டீங்க. கைய வச்சு பாருடினா பார்த்ததுமே தெரிஞ்சிருமா உனக்கு? கைய விட்டு பாருடி. கைய வச்சு எப்படிங்க? ஏய், சொல்றேன்ல, தட்டை எடுறீங்கறல. எடுறி, தட்டை எடுறி. அம்மா, கொதிக்குதா? கொதிக்குதுங்க, நல்லா கொதிக்குதுங்க. ஏய், பச்சை தண்ணி மாதிரி இருக்குடி. கொதிச்சிருச்சுங்கற பாருடி. கைய வச்சு பாருடி. பாருடிங்கற கை வச்சு பாரு. ஐயோ, சுடுதுங்க, சுடுது. சுடுதா? என்னடி சுடுது? குடுறி கைய. குடுறினா? குடுறினா? சுடுது கணக்கு. ஏன் கைய விடுறி. கை வைடி. கைய வைடினா என்ன? சுடுதா? ஐயோ. என்னடி இது? எப்படி நடந்துச்சு? ஏய், கேக்குறாங்கல்ல, சொல்லுடி. தண்ணி சுட்டுருச்சா? கைய தெரியாம தண்ணி உள்ள விட்டுட்டு. ஏண்டி, உனக்கு கண்ணு தெரியாதா? அப்படி என்னடி அவசரம் உனக்கு? நல்லா வந்து சேர்ந்துருக்கீங்கடி. ஆமா, எப்படி கொலை மட்டும் கரெக்டா பண்றீங்க? அது எப்படிதான் பண்ணீங்களோ? போ, போய் மருந்து போடு. ஏய், போய் வேலைய பாருடி. ஏய், வேலைய பாரு. ஏய், அதான் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு கிளம்பு. ஏ மஞ்சு, நீங்களாவே தான் கையை சுட்டுக்கிட்டீங்களா? ஏய், கூட்டு போடி. இத
வாங்க போலாம். தம்பி என்னால தாங்க முடியல அபி. மருந்து போட்டா சரியா போயிடும். வாங்க. ஹலோ, ஹலோ. ரொம்ப பிஸியா இருக்கிறப்பல தெரியுது. இல்ல கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் பண்ணிக்காம வேலை பாக்குறீங்களோன்னு கேட்டேன். படு சின்சியர் தான் நீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு வந்து சேர்ந்துருக்கு. அது நான் சரியா பண்ணணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்து தான் ஆகணும். அதெல்லாம் சரி, ஆனா நாம பண்ற வேலைக்கும் டெடிகேஷனுக்கும் உண்டான பலன் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? என்னதான் நம்ம வேலை பார்த்தாலும் நாம இங்க ஒரு ஸ்டாஃப். அதை தாண்டி நம்ம வளர வேண்டாமா? கொஞ்சம் வசதியா செட்டில் ஆக வேண்டாமா? அதானே முக்கியம். என்ன சொல்ல வரீங்க? உங்ககிட்ட இருக்கிற சாவி, அதாவது அபியோட சாவியை நீங்க எடுத்து கொடுக்கணும். ராஜாமணி மேடத்தோட சாவியை நான் எடுத்து தரேன். நம்ம 2 பேருக்கும் நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஆதி பேசின டீல் உங்களுக்கு ஓகே தானே? இல்லை கங்கா, என்னால் அது முடியாது. முடியாதா? ஏ? ஏன்னா இது நான் கொண்டு வந்த ப்ராஜெக்ட். என்னால் எப்படி கெடுக்க முடியும்? நீங்க நல்லவர்னு என்ன நம்ப சொல்றீங்களா? அப்படின்னு நான் சொல்லலை. நான் பணத்தாசை பிடிச்ச ஆள் தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் என்னால் அப்படி யோசிக்க முடியல. அபி என்ன நம்பி முழுசா அந்த பொறுப்பை பிடிச்சிட்டு போயிருக்கா. அவளுக்கு எப்படி என்னால் துரோகம் பண்ண முடியும்? மிஸ்டர் பாஸ்கர், இந்த வேலைக்கு நீங்க வர்றதுக்கு காரணம் நான் தாங்கிறத மறந்துட்டு பேசுறீங்களா? இது ஆதி சொல்றப்ப ஏன் அமைதியா இருந்தீங்க? உங்க கடமை உணர்வை பத்தி அவர்கிட்ட லெக்சர் அடிச்சிருக்கலாமே. இது பாருங்க, ஆதி என்னை கூப்பிட்டப்பவே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. அவன் என்ன பேசுறான்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் நாங்கள் போனேன். நான் பேசாம இருந்தா ஒத்துக்கிட்டதா அர்த்தம் இல்லை. நீங்களா தப்பான அர்த்தத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டீங்க. இது பாருங்க, இந்த ஆஃபீஸை நான் வேலை பார்க்கறதுக்கான காரணம் நீங்க தாங்கிறது எனக்கு நல்லா புரியுது. அதனால தான் இன்னும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ராஜாமணி மேடம் கிட்ட நீங்க விசுவாசமா இருங்க. அதை விட்டுட்டு ஆதிக்கு ஆதரவா இருந்தீங்க, அது நல்லதுக்கு இல்லை. போதும் பாஸ்கர், வாழ்க்கையில அட்வைஸ் கேட்டு கேட்டு எனக்கு பிடிச்சு போச்சு. நான் முன்னேறதுக்கான வழி சொல்றதுக்காக இங்க வந்தேன். உங்க உபதேசம் கேட்க நான் ஆள் இல்ல. ஏன் தான் இப்படி நடிக்கிறீங்களோ தெரியல. வலிக்குது, எரியுது. நான் மருந்து போட்டுட்டு இருக்கேன்ல, சரியாயிடும். தொடர்ந்து மருந்து தடவிட்டே வந்தோம்னா சீக்கிரமா குணமாயிடும். படுபாவி, இந்த சரோஜா எப்படி அநியாயம் பண்றாளே. இது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. அந்த கடவுள் தான் அவளுக்கு கொலை கொடுக்கணும். சரி சரி, அழாதீங்க அழாதீங்க. ஏய் அபி, சமையல் அறையில வேலை இருக்கான். உன்னை வார்டன் கூட்டிட்டு வர சொன்னாங்க, வா. சரி, நான் வேண்டாம் அபி, நீங்க எங்க போக வேண்டாம். ஏய், நீ ஏன் போக வேணாங்கிற? அவங்க ரிமாண்ட்ல தானே இருக்காங்க. அவங்க இதுக்காக வேலை செய்யணும். எல்லாம் வார்டனுக்கு தெரியும். ஏய், நீ வரியா இல்லையா? வா போங்க. வா. அபி வேண்டாம் அபி, சொன்ன கேளுங்க அபி, போகாதீங்க. இது பாருங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அபி நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க, கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதை. ஐயோ கடவுளே. வாடி, என்னது இது? எப்ப பார்த்தாலும் புஸ்தகம் கையுமா பெரிய படிப்பாளி மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்க. என்ன? போய் தண்ணி சுட்டுருக்கான்னு கொஞ்சம் பாரு. போடி, நின்னுட்டே இருக்க. போ போடினா.
என்னடி வந்து நின்னுகிட்டு இருக்க? தண்ணி சுட்டுடுச்சான்னு பார்க்க சொன்னல. தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. ஆஹா, சொன்னாலாம் பத்தாது. கைய தொட்டு வச்சு பாரு, அப்பதான் தெரியும். தொடுறி தொடுறி தொடுன்னு சொல்றல. இந்த கையால தொடுறி தொடுறி. என்னடி தொடுறீங்கிறல்ல? நான் தொடுறேன், விடுங்க. தொடுறி, தொட்டு பார்த்து சொல்லு. பல செயல்கள் செய்து செய்து நரை கூடி கிடப்பருவமெய்தி கொடுங்கூட்டு கிரையென பின்மாயும் மாயும் சுடல சுடல உனக்கு. சுடல. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? தண்ணி சுட்டுச்சா? அபி சுடுதா? சுடுதா உனக்கு? அபி சுடுதா? சுடுதா உனக்கு? ஐயோ, காப்பாத்து. நீ தொட்டு சொல்லு. சுடுதா? இப்ப சுடு தண்ணியா என்னன்னு தெரியுதா உனக்கு? ஐயோ, ஏய் ஏய் சரோஜா, என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ வலிக்குது. என்னாச்சு சொல்லி தொலை. ஒண்ணு இல்ல, நான் சொல்றேன். சரோஜாக்கா தண்ணி இறக்கும் போது தவறி கைய சுடு தண்ணில விட்டுட்டாங்க. என்னது? இல்ல இல்ல, நான் தான் சுடுதல்ல கைய வச்சிட்டேன். என்னது? நீயே கை விட்டியா? இறக்கும் போது சுடு தண்ணில கைய விட்டுட்டா, அப்படிதானேக்கா? ஆமா ஆமா, இறக்கும் போது தண்ணில கை வச்சிட்டு. ஐயோ, என்னடி இது, நம்பவே முடியல. இல்ல இல்ல. ஐயோ, சரி பா, கூட்டிட்டு போய் மருந்து போடு. போ போடி. ஏய் பா, போய் வேலை பாரு. ஏய் பா. அபி, என்ன நடந்தது அபி? அபி, ஐயோ அபி, என்னது உங்க கை எப்படி இருக்கு? நான் தான் அவ கைய பிடிச்சு சுடு தண்ணில வச்சிட்டேன். ஐயோ, உங்களுக்கு கை எரியல? எரியுது. ஆனா நான் பொறுத்துக்கிறேன். எப்படி அபி? நான் பொறுத்துக்கிறேன். மனசுல எனக்கு நிறைய காயம் இப்போ உடம்புலயும் இருக்கு. நான் பொறுத்துக்குவேன்.